இந்த உலகத்தில் கடவுளை நாம் தேடுகிறோம். ஆனால் அவர் நம்மை தேடி வருகிறார், நாம் அறியாத வடிவங்களில். ஒரு கிராமத்தில் கிருஷ்ணர் கோவிலில் சேவை செய்த ஒரு எளிய பிராமணர் இருந்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கை: எல்லாவற்றுக்கும் முன் கடவுள். உணவு இருந்தால் முதலில் கடவுளுக்கு, உடை இருந்தால் முதலில் கடவுளுக்கு. அந்த நம்பிக்கையே அவரின் வாழ்க்கை. ஆனால் அதே நம்பிக்கை அவரின் மனைவிக்கு எரிச்சலாக மாறியது. ஒரு கல் சிலை சாப்பிடுமா, எதற்காக இவ்வளவு பக்தி என்று நிந்தித்தாள். ஒரு நாள் வீட்டில் லட்டுகள் செய்யப்பட்டன. அந்த இனிய வாசனையோடு பிராமணர் கோவிலுக்கு புறப்பட்டார். இந்த முறை கடவுள் சாப்பிடாமல் திரும்பி வராதே என்று சவால் விட்டாள் மனைவி. கோவிலில் விளக்கு எரிந்தது, லட்டுகள் வைக்கப்பட்டன. பிரார்த்தனை தொடங்கியது. 1 மணி நேரம் ஒரு நாள் போல கடந்தது. ஆனால் கடவுள் வரவில்லை. ஈக்கள் வந்தன, அவை விரட்டப்பட்டன. எறும்புகள் வந்தன, அவையும் விரட்டப்பட்டன. நாய்கள் வந்தன, அவையும் விரட்டப்பட்டன. பசியோடு வந்த ஒரு பிச்சைக்காரனும் அடி வாங்கி திருப்பி அனுப்பப்பட்டான். மாலை இரவாக மாறியது. மக்கள் சொன்னார்கள், பிராமணர் பைத்தியம். கோபம் நம்பிக்கையை மூடிக்கொண்டது. லட்டுகள் வெளியே எறியப்பட்டன. அடுத்த நொடியே ஈக்களும் எறும்புகளும் நாய்களும் பிச்சைக்காரர்களும் அவற்றை சுற்றி கூடியன. அன்று இரவு கனவில் வந்தார் கடவுள். உன் லட்டுகளை நான் சாப்பிட்டேன். ஈயாக, எறும்பாக, நாயாக, பிச்சைக்காரனாக. நீ அடையாளம் காணவில்லை. நான் நாள் முழுவதும் காத்திருந்தேன். இறுதியில் தரையிலிருந்துதான் சாப்பிட வேண்டியிருந்தது. கண் திறந்தார் பிராமணர். உணர்ந்தார், கடவுள் வரவில்லையல்ல, நான் அவரை பார்க்கவில்லை. கடவுள் கோவிலில் மட்டும் இல்லை, பசியோடும் வலியோடும் அவசியத்தோடும் நம் முன் நிற்கிறார். அவரை அறிய கண் மட்டும் போதாது, கருணை வேண்டும். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.